வணக்கம் கோவை மக்களே, இது நாகு வாய்ஸ். இன்னைக்கு இரவு நாம பார்க்க போற விஷயம் சாதாரண அரசியல் கிடையாது. இன்னைக்கு பாண்டிச்சேரியில தேர்தல் முடிஞ்சு வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அங்க நடக்கிற சத்தத்தை விட இங்க தமிழ்நாட்டுல தளபதி விஜய் எழுப்புன அந்த விசில் சத்தம்தான் ஆளுங்கட்சியையும் மத்திய கட்சியையும் தூங்க விடாம பண்ணிருக்கு. விஜய் ஏன் கல்பொட்டி கூட்டணி அப்படின்னு சொன்னாரு? வெளியே பார்க்கும்போது திமுகவும் பாஜகவும் எதிரெதிர் திமுக கூட்டணிக்கும் ஆனா பாஜக கூட்டணியுமே இவங்க ரெண்டு பேருமே வெளியில வேணா தனித்தனியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்காரு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு பக்கம் பாருங்க, டி நகர் வில்லிவாக்கம்னு தளபதி ரோட் ஷோ போக வேண்டிய இடத்துல மட்டும் ஏன் போலீஸ் நெருக்கடி? மத்த கட்சிகளுக்கு 4 மணி நேரம் பெர்மிஷன் தர்றவங்க விஜய்க்கு மட்டும் ஏன் 1 மணி நேரம் தான் தர்றாங்க? 1 மணி நேர ரோட் ஷோவை பார்த்தே இவ்வளவு பயமா? வில்லிவாக்கத்துல நம்ம ஆதவர்ஜுனா மேல பாட்டில் வீசப்பட்டதிலிருந்து பிரச்சாரத்துக்கு தடை போடுற வரைக்கும் எல்லாமே திட்டமிட்ட சதின்னு டிவிகே தொண்டர்கள் கொந்தளிக்கிறாங்க. ஆனா தளபதி சொன்ன ஒரு வார்த்தை தான் இப்போ ட்ரெண்டிங். என்னை தடுக்க நீங்க போடுற ஒவ்வொரு தடையும் என்னோட வெற்றிக்கால ஏணிப்படிகள். பாண்டிச்சேரி தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வரும்போது இந்த மூன்றாவது சக்தி என்ன செய்யப்போகுதுன்னு ஒட்டுமொத்த இந்தியாவே பார்க்கப் போகுது. இது வெறும் தேர்தல் இல்ல நாகு, இது ஒரு தலைமுறைக்கான மாற்றம். தளபதி விஜயோட இந்த அதிரடி பேச்ச நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரோட ரோட் ஷோவுக்கு தடை போடுறது சரியா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.